Hi, welcome to Developers for your YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்செம்பிள் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. என்செம்பிள் அல்காரிதம்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்ல வேற சில அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஷன் ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் டிசிஷன் ட்ரீ. ஸோ டிசிஷன் ட்ரீ வந்து என்ன பண்ணுவோம், குரூப்பாக பிரிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த நோட்ஸ் வழியாக வந்து லீஃப் நோடுக்கு வரும்பொழுது ஒரு டிசிஷன் அது வந்து மேக் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி செவரல் டிசிஷன் ட்ரீயை வந்து அதை கிரியேட் பண்ணிட்டு அதோட டிசிஷன்ல இருந்து ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்றதுனால இது வந்து ஒரு என்செம்பிள் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்டை வந்து 3 கேட்டகரியா பிரிந்து, ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிசிஷன் ட்ரீல இருந்தும் ஒரு டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்றாங்க. ஓகே, ஸோ ரிசல்ட் 1, ரிசல்ட் 2, ரிசல்ட் n வரைக்கும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீல இருந்தும் கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து மெஜாரிட்டி ஆர் ஆவரேஜ் பயன்படுத்துவாங்க. மெஜாரிட்டினா என்னன்னா அதிகமா சிமிலரான ரிசல்ட் வந்து எந்தெந்த டிசிஷன் ட்ரீக்கு வந்து வந்திருக்கோ அதை வந்து எடுத்து அதை வந்து அவுட்புட்டா நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இதை ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து ரேண்டம் சாம்பிள்ஸை வந்து எடுத்துக்கும், ரேண்டம் சப்செட்ஸ் வந்து கிரியேட் பண்ணது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்றது. ஓவர் ஃபிட்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அதோட அக்யூரசி வந்து ஹையாகவும், டெஸ்ட் பண்ணும் பொழுது அதோட அக்யூரசி வந்து லோவாகவும் இருந்துச்சுன்னா அதைத்தான் வந்து ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. இதே இது அண்டர் ஃபிட்டிங்னா ட்ரைனிங் டைத்துலயும் பார்த்தீங்கன்னா அக்யூரசி லோவாக தான் இருக்கும், டெஸ்டிங் டைம்லையும் அக்யூரசி லோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங்னா என்ன சொன்னேன், ஹை அக்யூரசி ஆன் ட்ரைனிங் டைம், லோ அக்யூரசி ஆன் டெஸ்டிங் டைம். ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அக்யூரசியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சாம்பிள்ஸை வந்து டேட்டா செட்ல இருந்து டேட்டா சாம்பிள்ஸை வந்து அது வந்து ரேண்டமா எடுத்துக்குது. அதுக்கப்புறம் டிசிஷன் ட்ரீயை வந்து பில்ட் பண்றோம். ஈச் ட்ரீ வந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து கொடுக்குது நமக்கு. ஸோ ஃபைனல் ப்ரிடிக்ஷன் வந்து எதை வச்சு பண்றோம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒன்று மெஜாரிட்டியை பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா அதோட ஆவரேஜை பேஸ் பண்ணியிருக்கோம். மெஜாரிட்டி ஓட்டிங்னு எடுத்தோம்னா அது வந்து கிளாசிஃபிகேஷனா இருக்கும், ஆவரேஜா இருந்துச்சுன்னா ரெக்ரெஷனா இருக்கும். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப், அதாவது பைனரி டைப்பா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ட்ரீ என்ன பண்ணும், ஈச் நோடு வந்து லீஃப் நோடு வந்து நமக்கு எஸ் ஆர் நோங்கிற ரிசல்ட்டை நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீயோட எஸ் எத்தனை இருக்கு, நோ எத்தனை இருக்கு, இதுல எஸ் எது வந்து மெஜாரிட்டியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, ஸோ மெஜாரிட்டியான ரிசல்ட் தான் நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டா நம்ம வந்து இங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெக்ரெஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பிரைஸ் ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஹவுஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லீனியர் வேல்யூஸ் உள்ளது. இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ட்ரீயோட ஆவரேஜ் ரிசல்ட் வந்து ஆவரேஜை வந்து ஃபைண்ட் பண்ணி அதோட ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல வந்து டிசீஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், டயபெட்டிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த மாதிரி டிசீஸை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்காக இந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றோம். ஃபினான்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரிங், ஃப்ராட் டிடெக்ஷன்ல எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன், கேம்பெயின் டார்கெட்டிங், இதுல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இ காமர்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், அக்ரிகல்ச்சர்ல வந்து கிராப் ஈல்டு ப்ரெடிக்ஷன்ஸ். கிராப் ஈல்டு ப்ரெடிக்ஷன்னா அதோட என்ன மாதிரியான க்ராப் வந்து அங்கே வந்து போட்டிருக்காங்க அந்த ஃபீல்டுல, ஸோ அது எப்படி ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்றது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஐரிஸ் டேட்டா செட் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு என்செம்பிள் அல்காரிதம்ன்றனால sklearnல வந்து என்செம்பிள், அதுல வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ இது வந்து கிளாசிஃபையர்ங்கிறதுனால நம்மளோட மெட்ரிக்ஸ் வந்து அக்யூரசி ஸ்கோர் ஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டேட்டாஸ் வந்து லோட் பண்ணியாச்சு. எக்ஸ்ல வந்து ஐரிஸோட டேட்டாவும் ஒய்ல வந்து டார்கெட் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 30% ஆஃப் டேட்டா வந்து ட்ரைனிங்க்கும், சாரி 70% ஆஃப் டேட்டா வந்து ட்ரைனிங்க்கும், 30% ஆஃப் டேட்டாஸ் வந்து டெஸ்டிங்க்கும் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல்ல வந்து ஃபிட் பண்றோம். அதோட டெப்த் இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? அதாவது எஸ்டிமேட் எஸ்டிமேட்டர்ங்கிறது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் ட்ரீஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரீஸை வச்சு நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம்னு. இது வந்து மேக்ஸிமம் டெப்த் 4. அதாவது ஒவ்வொரு ட்ரீக்கும் அதோட டெப்த் வந்து ட்ரீ வேல்யூ வந்து நெக்ஸ்ட் லெவல் வரணும்ல. ஸோ அந்த டெப்த் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்க வந்து 4 போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ட்ரெயின் த மாடல், மாடலை எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் கொடுத்து ட்ரெயின் பண்றோம். அப்புறம் ப்ரெடிக்ட் பண்றோம், எக்ஸ் டெக்ஸ்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்றோம். அப்புறம் எவாலுவேட் பண்றோம். ஸோ எவாலுவேஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அக்யூரசி ஸ்கோர் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அக்யூரசி ஸ்கோரை ஃபைண்ட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட் பாருங்க. கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்ல பாருங்க. இது வந்து அக்யூரசி வந்து 1 அப்படின்னா 100%. ஓகே. ஸோ ப்ரிசிஷன், ரீகால், எஃப்1 ஸ்கோர், சப்போர்ட் இது எல்லாமே வந்து என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது எல்லாமே மெட்ரிக்ஸ், எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுல அக்யூரசி பார்த்தீங்கன்னா 100% அக்யூரசி இருக்கு. இதோட ப்ரிடிக்டர் பார்த்தீங்கன்னா செத்தோசாங்கிற ஃபிளாரை வந்து அது டிடெக்ட் பண்ணிருக்கு, கிளாசிஃபை பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ மேலும் உங்களுக்கு எதுவும் கோர்ஸ் ரிலேட்டடாக டீடைல்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.